எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உகாதி முடிஞ்சு ஹோலியெல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு வீட்டில் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து கூட்டார், வந்து மாடு மேய்டா போயிட்டு நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் அது மாடு மேய்க்கணுமா, வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், வெயில் காயுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா வரலாம், நைட்டு வந்து புழக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் சரி இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கப்பா மேய்ச்சினுக்கிறீங்கன்னு கேட்டால், அங்கே வந்து பக்கத்து ஒரு வீட்டை நான் மேய்ச்சினுக்கிறேங்க, அங்கே வந்து அந்த மரத்துக்கீழே உக்காந்துடுறா, போய் சாப்பிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஆரம்பிச்சாலே அப்புறம் வந்தே ஆகணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் போனேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எதுக்கு மெயினாக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி HU ஹைதராபாத்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறானுங்க. 400 acres வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு அதை வந்து டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் காடெல்லாம் அழிச்சிட்டு அந்த ஜீவராசிங்கெல்லாம் போயிட்டுருக்குது. அது வந்து நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் வந்து ரேவந்த் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இருக்கிற எல்லா மரத்துங்களும் செடிங்களும் கொடிங்களெல்லாம் அழிச்சிட்டா வந்து அந்த ஜீவராசிங்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரில. அந்த மாதிரி அந்த சவுண்டெலாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மயிலுங்க அந்த மானுங்கெல்லாம் வந்து அந்த ஜேசிபி கிட்ட வந்து நின்றுக்குது. அந்த மாதிரி எல்லாமே டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் எல்லாமே அழிச்சிட்டா லாஸ்ட்டுக்கு நம்ம எது தான் ஆக்சிஜனை எடுத்துக்க போகிறோன்னு தெரியவே மாட்டேங்குது.